எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்களின் தோழர் வழி தவறிவிடவில்லை. இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. இந்த தோழர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இது அல்லாஹ்வுடைய ஒரு வசனம்தான். உங்களின் தோழர் வழி தவறிவிடவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு தோழரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறைவனே நமக்கு சேர்த்து வச்சிருக்கான். இன்னும் என்ன சொல்றான் தெரியுமா? விழுந்து மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அவர் வழி தவறவில்லை. ரஹ்மான் எவ்வளவு ஒரு பாசமான ஒரு படைப்பாளனா இருந்தா நம்மளாம் படைச்சவனா இருந்துக்கலாம் பாருங்க. ஒரு நபியை நமக்கு தோழராக்கி வைக்கிறான். நம்ம தான் சாதாரண மனுஷங்க, நமக்கு அவங்க தோழராக்கி வைக்கிறான். ஏன்றா அன்றைய அரபு உலகம் அப்படித்தான் இருந்தது. அவங்க ரொம்ப அறியாமையில வாழ்ந்தாங்க, மனம் போன போக்குல வாழ்ந்தாங்க. அதாவது ஒரு மனிதத்தன்மை இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் அப்படித்தான் இருந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்க? இணை வைத்தாங்க. அதாவது நம்ம யோசிக்கணும், இந்த உலகம் ஃபுல்லா இவ்வளவு உன்னதமா இருக்குண்டா இதுக்கு ஒரே ஒரு படைப்பா தான் இருக்க முடியும். இப்போ இந்நேரம் 4-5 பேரா இருந்தா நம்ம என்னன்னு இருக்கோம்? இது ஏன் வானா, ஏன் உலகம், ஓ உலகம் அப்படின்னு சண்டை வராதா? நினைச்சு பார்க்க வேணாமா? ஒரே இறைவன், ஒரே உலகம், இறைவன் படைத்த ஒரே ஒரு உலகம் தான். இதுல யாரும் பங்கும் போட முடியாது. இதை ஏதுவன்னு சொல்லவும் முடியாது. யார் யாரும் எத்தனை வேண்டாலும் வச்சுக்கிற கடவுள் தான். ஆனா ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சவன். அதனால அவன் சொல்றான், இவ்வளவு அவன் குர்ஆனை வலியுறுத்தி என்ன சொல்றான்? இணை வைக்காதே. முழுக்க முழுக்க இந்த குர்ஆன் இறங்கியதே இணை வைத்தலை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வச்சான். அதாவது நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு பாருல, அதுவும் சொல்லுவான், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் இதுல அத்தாட்சிலாம் பெரிய பெரிய பொக்கிஷமா தெரியும். அதே மாதிரி என்னுடைய சகோதர சகோதரிகளும் மக்களும் சிந்திக்கக்கூடிய மக்களாக வரணும். இந்த குர்ஆன் வழியில அப்படியே அவங்க எதையுமே மாற்றாம அப்படியே பின்பற்றி நடக்கணும். இந்த குர்ஆன் ஹதீஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றி பிரித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பற்றி பிரித்து கொள்ளணும். அதாவது நம்ம வாழ்நாள் பூரா நம்ம எவ்வளவு காலம் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அம்பது காலத்துக்கு நம்ம இதன்படியே தான் நம்ம வாழணும். ஒரு ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் எப்பவுமே நல்ல விஷயமே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வாழ்நாள் பூராமே அவர் நல்ல விஷயம் பண்றாரு. ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணவே இல்லை. அவர் வாழ்நாள் பூரா கெட்ட விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 2 பேருக்கும் மரணம் நெருங்குறப்ப அந்த மரண தருவாயில சைத்தான் ஊசலாட்டம் வருது. அவன் என்ன செய்யறான்? அந்த 2 பேர்லையும் அவனுடைய ஏற்பாடு 2 பேருமே நரகத்துக்கு சேர்க்கணும் அப்படின்ற அவனுடைய எண்ணம். முதல்ல எங்க வரான் தெரியுமா? வாழ்நாள் பூரா நல்லவங்க நடந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வரான். அவங்க கிட்ட அவங்க மனசை குழப்புறான். என்ன பண்றான்? அவங்களுடைய சந்ததியில பூரா அடிச்சிடுறான், சொத்து பத்துக்களை அடிச்சிடுறான். முதல்ல அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. அவங்க ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்காங்க. இப்ப சாதாரண மனிதனை போய் கேட்குறான், இந்த மாதிரி நீங்க என்ன எப்படியோ வாழ்ந்தீங்களே, இவ்வளவோ நீங்க நல்லவளா இருந்தீங்களே, இறைவனுக்கு அவ்வளவு நெருக்கமான விஷயங்களை அத்தனை பண்ணீங்களே, இப்ப இந்த இறைவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி என்ன சொல்றா தெரியுமா? இப்படி பண்ணிட்டானே, அவன் ஒருவன் தான் படைச்சான்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன படைக்கல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படின்னு ஒரு நொடியில அவருடைய ஈமான் தடுமாறிச்சு. அவர் இறந்து போயிடுறாரு. ஆனா ஒருத்தர் கனவு காண்றாங்க, அப்புறம் நரகத்துல இருக்கிறார். அப்ப அவங்க கேட்குறாங்க, நீங்க ஏன் நரகத்துல இருக்கிறீங்க? வாழ்நாள் பூரா நீ நல்ல விஷயம் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நான் இறக்குறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னால சைத்தான் ஊசலாட்டத்தால நான் சிறுக்காளி ஆயிட்டேன். என்னுடைய 99 வருஷ நல்லமல் பூரா எனக்கு பலன் அளிக்காம போயிடுச்சு. நான் இன்னைக்கு நரகத்துல இருக்கேன். அதாவது
இறைவன் சொல்றான், நீங்க என்னென்ன பாவம் செஞ்சா கூட நான் மன்னிப்பேன். ஆனா எனக்கு இணையாக சொல்றீங்கள பத்தியெல்லாம், எனக்கு இணை வைக்கிறீங்களே, அதை மட்டும் என்னால நிச்சயமா மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்ன தவிர வேற யாருமே கிடையாது நீங்க வணங்குறதுக்கு தகுதியுடையவன், நான் ஒரே ஒருவன் தான். அவன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றான்டா, அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த ஈமான்கள் எந்த அளவு இருக்கு? இந்த விஷயத்தை ஏன் சொல்லி வரேன்டா, அப்போ ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன விதமான என்னென்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பெண்மணி அவங்க பக்கத்துல உள்ள கோயில்ல விசேஷம் நடந்திருக்கு. அங்க போய் எவ்வளோ ரூபா கொடுத்து பெரிய வெண்கல விளக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்னமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு சகோதரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம முஸ்லீமா இருந்துக்கிட்டு அதுவும் புர்காலாம் போட்டுட்டே போய் அந்த மாதிரி சிறுக்கான வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நாம என்ன செஞ்சோம்? அவங்கள பத்தி விசாரிச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, நானும் காலம் பூரா அல்லாட்ட அழுதேன், அல்லா எனக்கு அந்த பிரச்சனை தீர்த்தே வைக்கல. ஆனா எனக்கு ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யுங்க உங்க பிரச்சனை தீர்ந்துரும்னு, எனக்கு உடனே தீர்ந்து போச்சு. அதுதான் நான் அதை பரிகாரம் பண்றேன். அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா. இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் இறைவன் திருமறையையும் நபியையும் நமக்கு தந்தான். அப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இறைவன் என்ன சொல்றான்டா, என்னுடைய ஈமான் தடுமாறிடுது, நான் சிறுக்காடி ஆயிட்டேன். ஆனா திரும்ப இறைவன் என்னைய உண்மையான ஈமான்களை கொண்டு வர விரும்ப மாட்டானா. நான் அப்படியே தட்டணிந்து கெட்டணிந்து போற வரைக்கும் விட்டுருவாங்க. அது இறைவன் திருமறையில் சொல்றான். அவன் செயலிலேயே அவன் தட்டணிந்து கெட்டழியும்படி விட்டு விடுவேன், இவனின் முடிவு மறுமையில் நரகமாகத்தான் இருக்கும். இதை செய்யாட்டாலே போறானே, வாழ்நாள் கஷ்டப்பட்டு போவோமே, இதுல என்ன இருக்குது? எத்தனையோ உழைக்கக்கூடிய மக்கள் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, 40 வயசு கூட இல்லை ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிடுறாங்க. மனசு நமக்கு அவ்வளவு அவங்க நல்லவளா தான் இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஆனா அந்த குடும்பத்தார் கூட அவ்வளவு பொறுமையா இருக்காங்க. இறைவன் தந்தான் இறைவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு மக்களும் வாழ்றாங்க. அதாவது ஒரு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஹம்மாரங்கிற நப்சு என்னைக்குமே அடங்காதான். நம்ம படைப்புல இறைவன் படைத்த நம்மளோட மனசு இருக்குது, அது கரை காண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஆசைகள் இருக்கணும். இப்போ ஒரு ஒரு பிரார்த்தனை நிறைவேறிச்சு, அதை விட்டுருவோமா? திரும்ப வேண்டுவோம், திரும்ப வேண்டுவோம். மொத்தத்துல எதுவுமே வேண்ட வேணாம், நம்ம வாட்டுக்கு நம்ம இறைவனை வணங்கிட்டு போவோம், நல்ல செயல் செஞ்சுட்டு போவோம். இனிமேல் இறைவன் தந்தா தரட்டும், தரவே இல்லையா கண்டிப்பா மறுமையில தருவான். இன்னும் இறைவன் சொல்லுவான் ஒரு வசனத்துல, என்னுடைய அடியா இருக்கான் ஒருத்தன், அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய நன்மையில பூரா இன்னையிலே கேட்பான். அதனால நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு இன்னையிலே எல்லாத்தையுமே கொடுத்துரும். அவன் அவ்வளவு சுகபோகங்கள்ல மூழ்கி திளைச்சு கொண்டே இருப்பான். ஆனா மறுமையில் அவன் வெறுங்கையோட வருவான். ஏன்னா அவன் இன்னை வாழ்க்கைத்தானே கேட்டான், நான் அவனுக்கு அத்தனையும் கொடுத்துட்டேன். அப்போ நாம ஒரு விஷயங்கள் நிறைவேறாட்டா போயிட்டு போகுதே, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை கற்றுத்தரலையே. அதுக்காக தானே அவங்க அவ்வளவு யுத்தம் செஞ்சு போராடினாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்போ நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தோம் இந்த சிற்கான வேலை செய்யறீங்களே, அவ ஒரு கோயில்ல போய் உங்களுடைய நேர்ச்சி நிறைவேற்றுறீங்களே. இன்னும் சொல்றாங்க, நீங்க நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, ஆனா உங்க பெண்கள் ஒவ்வொரு கோயில்லையும் ஜோசியம் கேட்குறாங்க, எங்கெல்லாம் ஜோசியம் தராங்க அங்க கேட்குறாங்க. என்னன்னு சொல்றோன்னு தெரியல. நான் சொல்றேன் என்னுடைய சகோதரர்களை, நீங்க உங்க வீட்டுல உள்ள உங்க பெற்றோருக்கும் சரி, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி, உங்களுடைய மனைவிக்கும் சரி, பின்வரக்கூடிய உங்கள் சந்ததிக்கும் சரி சரி நீங்க பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ வைக்கலையோ, முதல்ல மார்க்கத்தை சொல்லுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கண்டிப்போட சொல்லுங்க, மறுமையை பத்தின பயத்தோட சொல்லுங்க. இது நிரந்தரமான உலகம் அல்ல அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க, நிச்சயமா அவங்க கேட்பாங்க. எனக்கு இந்த விஷயம் கேள்விப்படுறது ரொம்ப இறைவன் யாழ என்னுடைய சமுதாய மக்களை காப்பாற்ற யாரு, உன்னை தவிர யாராலுமே காப்பாற்ற முடியாது. அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்களோட தூய்மையான ஈமானோட வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக ஆக்கியன்னு நான் இருந்து துவா பண்றேன். இப்போ அதனால இந்த விஷயமே நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த விஷயத்த நான் போட்டேன். தலைப்பு நான் இந்த மாதிரி கொடுத்தேன். ஏண்டா இது இறைவன் திருமறையில வலியுறுத்தி சொன்ன விஷயம். இந்த சிறுக்கான வேலை செஞ்சாங்கல்ல, அதுக்காக தான் இறைவன் இந்த நம்முடைய தோழரை துனியாவுக்கு அனுப்பிச்சு நமக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தையும் நம்ம கையில கொடுத்துருக்கான். மக்களே, திரும்பவும் சொல்றேன், இணை வைத்தலை இறைவன் என்றுமே மன்னிக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ நீங்க நன்மையை செய்தாலும்
இறக்கும் தருவாயில் கூட அந்த ஒரு நொடி தான் உங்களுக்கு. அந்த நேரம் நீங்கள் இணை வைத்து உங்களுடைய ஈமானை விட்டுட்டா அவ்வளவுதான், உங்களுடைய நன்மையாகவும் அழிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு என்று கூறி நான் இந்த செய்தியை இத்தோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன். இது கேள்விக்குரிய நேரம். இதுதான் இன்றைய கேள்வி. அத்தலாக் யா ஐயுஹன் நபியு, இது சூரா. இந்த சூறாவுல இருந்தா இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இந்த சூறாவுல ருக்குகள் எத்தனை? அதாவது கேள்வியை திரும்பவும் கேட்கிறேன். அத்தலாக் அதுதான் இன்றைய கேள்வி. இந்த சூறாவுல எத்தனை ருக்குகள் உள்ளன? உங்களுடைய பதிலை என்னுடைய மெயில் அடிச்சு அனுப்பிடுங்க. இது கேள்விக்குரிய நேரம். குர்ஆன்ல இருந்து தான் நான் கேள்வி கேட்க போறேன். சூரா அத்-தக்வீர், இதுல தான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இது ஒரு வசனம். டேஸ் அகற்றப்படும் போது, அதாவது அகற்றப்படும் போது என்ற வார்த்தைக்கு முன்னால ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை? இதுதான் இன்றைய கேள்வி. உங்களுடைய பதிலை டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு நீங்க மெயில் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.